ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? அந்த செயல் வந்து முடிஞ்சிடும். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த செயல் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? நான் செய்தேன், நான் எடுத்தேன், அவன் பாடினான், நீ குடித்தாய், அவன் ஓடினான். ஓகேங்களா? அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் தேர்வு எழுதினார்கள். இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி நம்ம இப்ப கொஸ்டின் கேட்கறது, பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 4 சென்டென்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு அதை பார்க்கலாம். பார்த்துட்டு பின்னாடியே ஒரு 4 சென்டென்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தட் இங்க பாருங்க. நீ அங்கே போனியா? நீ அங்க போனியா? நீ அங்கே போனியா? அப்படின்னு கேட்கிறோம். இது என்னது நமக்கு? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அவன் போயிட்டான். இப்போ நம்ம கேட்குறோம். ஓகே, நீ போனியா? ஓகே, இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நீ அங்கே போனியா? போனியாங்கிறது நம்ம கேஷுவலா கேட்போம். அது தமிழ்ல தூய தமிழ் என்ன வரும் அப்படின்னா சென்றாயான்னு வரும். ஓகேங்களா? நீ அங்கே சென்றாயா? ஓகேங்களா? இது எப்படி இருக்குது? நீ அப்படிங்கிறது என்னது நமக்கு? சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே. ஓகேங்களா? அதாவது நான், நாங்கள், அவன், அவள், அது. ஓகேங்களா? அவர்கள். ஓகேங்களா? நீ. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட் பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வெர்ப போட்டு எழுதுனா அது என்னது நமக்கு? டென்ஸ்ன்னு வந்துரும் பொதுவா. ஓகேங்களா? ஸோ அது எந்த டென்ஸு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு நமக்கு மாறும். ஓகே. ஸோ இங்க பாருங்க. நீ அங்கே போனியா? நீ அங்க போனியா? இது எப்படி கேட்கறது? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். ஓகே, அதனால நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம். ஆக்சுவலி WH வந்தா தான் என்ன பண்ணணும்? நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுணும். பட் இங்க கொஸ்டின்ங்கிறனால நம்ம எல்லாத்துக்கும் புரியணும் என்ன பண்ணணும்? கொஸ்டின் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாருங்க. நீனா என்ன அர்த்தம்? யூ. ஓகேங்களா? இது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும் நமக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? கொஸ்டின்ல டிட் போட்டுருணும். கண்ணை மூடிட்டுங்களா? டூ, டிட், டன். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாஸ்ட் டென்ஸை மென்ஷன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டினுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணிடணும். டிஐடி, டிட் யூஸ் பண்ணிடணும். டிட், டிட் யூஸ் பண்ணிடணும். அப்ப என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் டிட். டிட்னு சொன்னாவே அது என்னது? பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். இப்ப அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும் நம்ம? டிட். யார் செஞ்சா? நீ. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? டிட் போட்டு யூ போடணும். ஓகே, அப்ப டிட் யூ. ஓகே, டிட் போட்டு யூ போடணும். அடுத்து என்ன பண்ணணும்? வெர்பிங் இருக்குங்களா? போனியா? இப்போ போறதுக்கு என்னது? கோ. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னது? வென்ட். ஓகேங்களா? பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கான். கோ, வென்ட், கான். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிட் போட்டு பாஸ்ட் டென்ஸ்னு காட்டிட்டு யூ போட்டுட்டு அது பக்கத்துல என்ன பண்ணணும்னா வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஃபார்ம் போடக்கூடாது, அது தப்பு. டிட் போட்டு என்ன பண்ணணும்? டிட் போடணும், கண்ணை மூடிட்டு யூ போட்டுக்கணும், சப்ஜெக்ட்டுங்கிற யூ போடணும், அது பார்த்து என்ன பண்ணணும்? வெர்பு போடணும். ஓகேங்களா? வெர்புங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும், பாசிட்டிவ் ஃபார்ம் போட்டக்கூடாது. டிட் யூ வென்ட்னு போடக்கூடாது, அது தப்பு. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? டிட் யூ போட்டு என்ன பண்ணணும்? பக்கத்துல வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். இது பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் தான் இருந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். அதான் நமக்கு என்னது? ரூல். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் டிட் யூ கோ. ஸோ டிட் போட்டு கோ, டிட் யூ போட்டு என்ன பண்ணணும்? வெர்பு. இதான் ஆக்ஷன். ஓகேங்களா? அப்போ போறதுக்கு சென்றாயா அப்படிங்கிறதுக்கு என்னது? போறதுக்கு வந்து கோ. அப்போ என்ன பண்ணணும்? டிட் யூ கோ. இங்க வென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிற கொஸ்டின் காட்டுறது நமக்கு டிட் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ டிட் யூ கோ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. ஸோ டிட் யூ கோ எங்க? அங்க. ஓகேங்களா? அப்போ அங்கங்கிறதுக்கு தேர், இங்க என்ன? ஹியர். ஓகேங்களா? ஸோ டிட் யூ கோ தேர். அவ்வளவுதான். இதான் நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ்ல கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டிட் யூ கோ தேர்? நீ அங்க போனியா? ஓகே, இதான் இப்படி நம்ம கேஷுவலா கேட்கலாம். ஸோ டிட் யூ கோ தேர் அப்படின்னா நீ அங்கே போனியா? இங்க பாருங்க. சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? கொஸ்டினா இருந்தா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டினா இருந்தா டிட் போட்டணும். எல்லாத்துக்குமே டிட் போட வேண்டியதான். ஹி, சி, இட், தே. அப்புறம் ஐ, வி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட்டுங்கிற யூஐ யூஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை போடணும். ஸோ டிட் யூ கோ தேர் அப்படின்னா நீ அங்கே போனியா அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் அடுத்தது பாருங்க. அவன் உன்னை பார்த்தானா? அவன் உன்னை பார்த்தானா? நம்ம கேட்கணும் கேஷுவலா. அவனை பார்த்தானா அப்படிங்கிறது. பார்த்தானா அப்படிங்கிறது என்னது? நமக்கு பாஸ்ட் டென்ஸ். பார்க்கிறானாங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, பார்ப்பானாங்கிறது பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் அவன் உன்னை பார்த்தானோ. ஸோ என்ன பண்ணணும் நம்ம? கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு நம்ம டிட் போட்டுக்கணும். டிட், டிட்.
அவன்கிறதுக்கு என்னது ஹி, அவளுங்கிறதுக்கு ஷி, அதுங்கிறதுக்கு இட்டு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும்? டிட், அவன்கிறதுக்கு ஹி. ஓகேங்களா? ஸோ டிட் ஹி, ஓகேங்களா? டிட் ஹி, பார்க்கறதுக்கு என்னது? சி, சி சா சீன்னு வரும். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் ஃபார்மை தான் பண்ணணும். ஸோ டிட் போட்டாவே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் நம்ம காட்டிட்டோம். ஸோ டிட் ஹி என்னது நமக்கு பார்க்கறதுக்கு? டிட் ஹி சி, யாரை பார்க்கறது? உன்னை பார்க்கறது. அப்ப என்ன பண்ணும்? டிட் ஹி சி யூ, அவ்வளவுதான். இதான் நமக்கு என்னது? கொஸ்டின். ஓகே, டிட் ஹி சி யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை உன்னை பார்த்தானா. அவன்கிறதுக்கு ஹி, உன்னைங்கிறதுக்கு யூ, பார்த்தானாங்கிறதுக்கு என்ன பண்ணும்? சி போட்டு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம டெட் போட்டுருணும். ஓகேங்களா? அப்ப டிட் ஹி சி யூ, அவன் உன்னை பார்த்தானா அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, அவர்கள் உங்களுடைய வீட்டில் சாப்பிட்டாங்க. உங்க வீட்டுல சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் நமக்கு வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு கேட்கறாரு, அவங்க உங்க வீட்டுல சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறது. இது எப்படி கேட்கறது? அவங்க உங்க வீட்டுல சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சாப்பிடுகிறார்களா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். சாப்பிடுவார்களாங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். இது என்னது? சாப்பிட்டார்களாங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஸோ இது எப்படி கேட்கறது? அவர்களுங்கிறது தான் நமக்கு எனக்கு சப்ஜெக்ட். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? டிட், அவர்களுங்கிறதுக்கு என்னது? தே. ஓகேங்களா? அப்போ டிட் தே, சாப்பிட்றதுக்கு என்னது நமக்கு? ஈட். ஓகே, ஈட், ஏட், ஈட்டன். அப்போ என்ன பண்ணணும்? ஈட் தான் நம்ம போடணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ஸோ டிட் போட்டால் நமக்கு கொஸ்டின், பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் நமக்கு சொல்லிடலாம். தே போட்டா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெர்பை போடணும். நமக்கு ஆக்ஷன், செயல், அந்த செயலை போடணும். ஓகே, வினையை போடணும் நம்ம. ஸோ டிட் தே, சாப்பிட்டார்களா? அப்போ டிட் தே என்ன பண்ணும்? டிட் தே ஈட், எங்க? உங்களுடைய வீட்டில். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இன் யுவர் ஹவுஸ். இந்த இல்லு இருக்குங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்? இன் இல் போட்டுக்கணும். இன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன், உங்களுடைய வீட்டில். அப்ப என்ன பண்ணணும்? இன் யுவர் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ டிட் தே ஈட் இன் யுவர் ஹவுஸ்? அவ்வளோதான். இதான் நமக்கு வந்து கொஸ்டின். ஸோ டிட் தே ஈட் இன் யுவர் ஹவுஸ்னா அவங்க உங்க வீட்டில் சாப்பிட்டாங்களா? அவ்வளோதான் நமக்கு. இதுதான் நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ அவன் உன்னை திட்டினானா, அவனை திட்டினானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது எப்படி இருக்கு? டிட் போட்டணும், கண்டுபிடிச்சது. டிட், அவன்கிறதுக்கு என்னது? ஹி. ஓகேங்களா? அப்ப டிட் ஹி, திட்டத்துக்கு என்னது நமக்கு? ஸ்கோல்டு. ஓகேங்களா? டிட் ஹி ஸ்கோல்டு, பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஸ்கோல்டட். ஓகேங்களா? ஸ்கோல்டட். ஓகேங்களா? அப்ப டிட் ஹி ஸ்கோல்டு, ஓகேங்களா? பிரசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ஸோ டிட் ஹி ஸ்கோல்டு யார? உன்னை. அப்ப டிட் ஹி ஸ்கோல்டு யூ, அவ்வளோதான். டிட் ஹி ஸ்கோல்டு யூ, அவனை திட்டினானா? டிட் ஹி ஸ்கோல்டு யூ அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, வந்து இல்லாட்டி எழுதி வச்சுங்க. ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எதா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்த 2 3 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே வந்து ஒரு 2 சென்டென்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? இப்போ வந்து யாராச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம். இல்ல, ஸோ பிரதீபான்னு ஒரு பொண்ணு வச்சுக்கலாம். ஸோ பிரதீபா உன்னை பார்த்தாளா? ஓகே, இது எப்படி கேட்குறது? பிரதீபா உன்னை, சாரி, பிரதீபா உன்னை பார்த்தாங்கன்னு இப்போ தான் நம்ம எழுதணும். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? வேற சென்டென்ஸ் பண்ணலாம். பிரதீபா உங்கள்கிட்ட பேசினாளா? ஓகே, அதை வச்சு அப்படி வச்சுக்கலாம். பிரதீபா உன்னிடம் பேசினாளா? இதுதான் நமக்கு என்னது? சென்டென்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரதீபா உன்னிடம் பேசினாளா? பிரதீபா உங்கள்கிட்ட பேசினாளா? அவ்வளோதான். இதுதான் நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? பேசுறது நமக்கு வெர்பு. ஓகேங்களா? ஸோ பிரதீபாங்கிறது சப்ஜெக்ட், உன்னிடம் வந்து பின்னாடி வரும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? பிரதீபா உன்னிடம் பேசினாளா? கொஸ்டின். அப்ப என்ன வரும் நமக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும்? டிட் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிட் பிரதீபா, டிட் பிரதீபா, பேசுறதுக்கு என்னது? ஸ்பீக். ஓகேங்களா? ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். நம்ம என்ன பண்ணணும்? பிரசன்ட் ஃபார்ம் தான் பண்ணணும். ஓகே, அப்ப என்ன பண்ணும்? டிட் பிரதீபா ஸ்பீக், டிட் பிரதீபா ஸ்பீக் யார்கிட்ட? உங்ககிட்ட, உன்னிடம். அப்ப என்ன பண்ணும்? வித் யூன்னு பண்ணும். இடம் இருக்குல்ல, அதுக்கு வித்து போடணும். ஒண்ணுங்கிறதுக்கு என்ன பண்ணும்? யூ போட்டுருணும். ஓகேங்களா? டிட் பிரதீபா ஸ்பீக் வித் யூ, ஸ்பீக் வித் யூ.
ஓகே. இதான் நமக்கு என்னது கொஸ்டின். ஓகே. டிட் பிரதீபா ஸ்பீக் வித் யூ அப்படின்னா, பிரதீபா உன்னிடம் பேசினாளா? அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். நீ என் பேப்பர் எடுத்தியா? இது எப்படி கேட்கறது? நீ என்னுடைய பேப்பரை எடுத்தியா? ஓகேங்களா? நீ என்னுடைய பேப்பர்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பெண்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீ என்னுடைய பென், பேனாவைன்னு வச்சுக்கலாம். பேனாவை எடுத்தாயா? ஓகேங்களா? ஸோ நீ என்னுடைய பேனாவை எடுத்தியா? நீ என் பேனாவை எடுத்தியா? அதான் நமக்கு என்னது சென்டென்ஸ். இது எப்படி எழுதுறது? நீங்கிறது என்னது? யூ. யூக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணணும். கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் கூடயே என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின்னா டிட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? டிட் யூ, டிட் போட்டுக்கணும். நீனா என்னது? யூ போட்டுக்கணும். டிட் யூ என்ன பண்றது? எடுத்தது. எடுக்கிறது நமக்கு என்னது இங்க? ஆக்ஷன், வெர்பு, செயல், வினை எல்லாமே என்னது நமக்கு எடுக்கிறது. ஓகேங்களா? எடுக்கிறதுனா அந்த ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன்ங்கிறது எடுக்கிறது. அப்ப எடுக்கிறதுக்கு என்னது? டேக். அதோட பாஸ்ட் ஃபார்ம் டுக். டேக், டுக், டேக்கன். ஓகே. நம்ம என்ன பண்ணணும்? டேக் தான் போடணும். ஓகே. அப்ப டிட் யூ டேக், எடுத்தியா? முடிஞ்சு போச்சு. பின்னாடி நம்ம எதை வேணாலும் போட்டுக்கலாம். டிட் யூ டேக் மை பென்? டிட் யூ டேக் மை பேப்பர்? டிட் யூ டேக் மை ஃபோன்? டிட் யூ டேக் மை புக்? ஓகேங்களா? ஸோ தட் பின்னாடி வந்து ஆப்ஜெக்ட்ங்கிற பொருள், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்க பொருள். அந்த பொருளை நம்ம போட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை எடுத்தியா அப்படின்னு அர்த்தம். ஸோ டிட் யூ டேக் என்னது? என்னுடைய பேனாவை. அப்ப என்ன அர்த்தம்? டிட் யூ டேக் மை ஃபோன்? அவ்வளோதான். சரி, மை ஃபோன் இல்லை, சரி பென். டிட் யூ டேக் மை பென்? என்னுடைய பேனாவை எடுத்தியா? ஓகேங்களா? இதான் நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். டிட் யூ டேக் மை பென்? பேனாவை கொஸ்டின், பேனாவை எடுத்தியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நமக்கு இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நான்ல வச்சு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? நான் உன்னை திட்டினனா? எப்படி கேட்குறது? நான் உன்னை திட்டினனா எப்படி கேட்குறது? நான் உன்னை திட்டினேனா? ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குது? நான் உன்னை திட்டினேனா இது எப்படி இருக்குது? நான்கிறது என்னது? ஐ. ஓகேங்களா? ஐக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நமக்கு டிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? டிட்டு போடணும், ஐ போட்டணும். அது பக்கத்தில் என்ன பண்ணணும்? வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். அப்போ டிட் ஐ ஸ்கோல்டு, திட்டத்துக்கு என்னது? நமக்கு ஸ்கோல்டு. ஓகேங்களா? ஸ்கோல்டு, ஸ்கோல்டு, ஸ்கோல்டுன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ டிட் ஐ ஸ்கோல்டு யூ? ஓகேங்களா? டிட் ஐ, இது முன்னாடி பார்த்தோமான்னு தெரியல. டிட் ஐ ஸ்கோல்டு யூ? ஓகேங்களா? ஸோ டிட்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். அதை மென்ஷன் பண்ண டிட் போடணும். ஏன்னா டூங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், டிட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், டன்னுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் ஃபார்ம் கூட சொல்லிக்கலாம். டிட் ஐ ஸ்கோல்டு யூ? அப்ப என்ன அர்த்தம்? நான் உன்னை திட்டினேனா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நீ என்ன பண்ணும்? கண்ணை மூடி டிட்டு போடணும். டிட்டு பக்கத்தில் சப்ஜெக்டை போட்டுக்கணும். சப்ஜெக்ட்டுங்கிற ஹீ, சி, இட்டு, தேவ போடணும். பக்கத்தில் வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டணும். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டு நீங்கள் பாட்டு எழுதிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லாட்டி எழுதி வச்சுக்கங்க. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னொன்று கேட்குறோம். ரவி வந்து எக்ஸாமுக்கு படிச்சானா? இது எப்படி கேட்குறது? ரவி தேர்வுக்கு, எக்ஸாம் அர்த்தம் தேர்வு. ஓகே. அப்போ தேர்வு, எக்ஸாம், ரவி தேர்வுக்கு படித்தானா? இது எப்படி இருந்தது? ரவிங்கிறது என்னது? சப்ஜெக்ட் நமக்கு. அப்போ முன்னாடி நம்ம டெட் போடுங்க கண்ணை மூடிட்டு. ஸோ டிட் ரவி. ஓகேங்களா? படிக்கிறதுக்கு நமக்கு ஸ்டடி. ஓகேங்களா? அது எக்ஸாம்னா நமக்கு, நம்ம எக்ஸாம்னா நமக்கு அதாவது ஒரு +2 ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஏதோ ஒன்று. ஸோ டிட் ரவி ஸ்டடி? டிட் ரவி ஸ்டடி? ரவி படிச்சானா அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? எக்ஸாமுக்கு. தேர்வுக்குன்னா என்ன பண்ணும்? டூ எக்ஸாம் நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி போடலாம். டிட் ரவி ஸ்டடி ஃபார் எக்ஸாம் போடலாம், இல்லாட்டி டூ எக்ஸாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிட் ரவி ஸ்டடி ஃபார் எக்ஸாம்? எக்ஸாமுக்காகனாலும் ஒன்று தான், எக்ஸாமுக்குன்னு ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஃபார் போட்டுக்கலாம். ஸோ டிட் ரவி ஸ்டடி ஃபார் எக்ஸாம்? ஓகேங்களா? இப்போ ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம்.
ஓகே. ம். நீங்க டூர் போனீங்களா? இது எப்படி கேட்கறது? நீங்க டூர் போனீங்களா? நீங்கள் சுற்றுலா சுற்றுலா சென்றீர்களா? சென்றீ இங்க பாருங்க. நீங்கள் சுற்றுலா சென்றீர்களா? ஓகேங்களா? செல்கிறீ செல்கிறீர்களா? செல்கிறீர்களா அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின். சென்றீர்களா அப்படின்னா அர்த்தம் போனீங்களான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் எப்படி கேட்கறது? நீங்கள் சுற்றுலா போனீங்களா? நீங்க சுற்றுலா போனீங்க. நீங்க டூர் போனீங்களா? அவ்வளோதான். இது எப்படி கேட்கறது? போனீங்களா? இது என்ன நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும்? நீங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டிட் போட்டுருணும். ஓகேங்களா? அப்ப டிட் யூ டிட் யூ போட்டு என்ன பண்ணணும் நமக்கு? கோ, வென்ட், கான். என்ன பண்ணணும் நம்ம? கோ தான் போடணும். வென்ட் போடக்கூடாது. ஓகே. அப்ப டிட் யூ கோ எங்க? டூர். அப்ப என்ன பண்ணணும்? டிட் யூ கோ ஆன் டூர்? கோ ஆன் டூர். ஸோ டிட் யூ கோ ஆன் டூர்? நீ டூர் போனீங்களா? இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கேட்டுக்கிட்டே போலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ அவன்கிட்ட ஃபோன்ல பேசுனியா? ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல பார்த்தோம். இப்ப நம்ம கொஸ்டின் அப்படியே கேட்கிறோம். நீ அவன்கிட்ட ஃபோன்லயே பேசுனியா? எப்படி எழுதுறது? டிட் யூ டிட் போட்டுக்கணும். நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யூ போடணும். டிட் யூ ஸ்பீக் பேசுறதுக்கு என்னது? ஸ்பீக். ஓகேங்களா? டிட் யூ ஸ்பீக் வித் யூ ஓவர் ஃபோன்? ஓகேங்களா? ஃபோனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிட் யூ ஸ்பீக் வித் யூ ஓவர் ஃபோன்? நீ அவன்கிட்ட ஃபோன்ல பேசுனியா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அத நான் எழுதல. ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தது நீங்களும் சென்டென்ஸ் எழுதி பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது நெகட்டிவ் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பிசிக்ஸ் ஸ்டோரி நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபங்ஷன் போடணும். இல்ல நம்ம அடுத்த வீடியோல போடலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.